வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பறவை வந்து கரண்ட்ல வந்து நிற்கிது. கரண்ட் லைனில் அது வந்து ஷாக் அடிக்காமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிற்கிது. அது எப்படி அப்படின்னு நான் இதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு டிராயிங்கில் உங்களுக்கு விளக்கப்படம் மூலம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு மினி ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி 2 போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு ஊடையில் வந்து சப்ளை போகிற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நேரடியாக ஒரு பறவை மாதிரி ரெடி பண்ணி அதை நேரடியாக எப்படி ஷாக் அடிக்குது, ஷாக்கு எதனால் அடிக்குது அப்படின்ட்டு ஒரு விளக்கப்படத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பறவைக்கு வந்து ஷாக் அடிச்சா இதுல ஒரு லைட் கொடுத்துருக்கேன், எல்இடி லைட் கொடுத்துருக்கேன். இந்த லைட் வந்து எரியும். அந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பறவைக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அது போக 2 பறவைகள் வந்து அடுத்தடுத்த லைன்ல நின்று டச் ஆகுனாலும் அது வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிடும். 2 பறவைக்கும் அடிச்சிடும். அதுக்குள்ள விளக்கத்துக்காண்டியும் நான் 2 பறவை மாதிரி வச்சு உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சீட்ல ஒரு கம்பி, அதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பியில லைன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து லைன் போட்டுக்கிறது வந்து ஒரு கெட்டு கம்பி. இதில் 4 லைன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு போஸ்ட் மாதிரி அமைப்பை கொடுத்து அதுக்கு ஒரு சப்ளை கொடுத்துருக்கோம். அந்த சப்ளை வருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு லைட்டு, ஒரு எல்இடி லைட்டு வந்து பச்சை கலர் லைட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு சப்ளை வந்து ஏசி சப்ளை கொடுக்கக்கூடாது. அதாச்சும் கரண்ட் நார்மல் வீட்டுக்கு வரக்கூடிய ஈபி லைன் வந்து கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி பேட்டரி, அதாச்சும் லித்தியம் பேட்டரி, 3 வோல்ட் பேட்டரி, இந்த பேட்டரியை வந்து நான் கனெக்ஷன் பண்ணி ஒரு சின்ன மினி ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பறவை மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்கேன். இந்த லைட் வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னா பாருங்க, இந்த லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா பறவைக்கு ஷாக் அடிக்குதுன்னு அர்த்தம். இந்த பறவை வந்து இப்போ டெமோ காமிக்கிறோம் பாருங்க. இப்போ 4 லைன் போகுது. இந்த 4 லைன்ல சப்ளை வந்துகிட்டு இருக்கு. இந்த சப்ளை வந்துகிட்டு இருக்கிறதுல இப்போ இந்த பறவை நிற்கி பாருங்க. இந்த பறவை வந்து இதுக்கு 2 கால் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 2 காலும் இந்த ஒரு ஒயர்ல நிற்கி பாருங்க. இந்த ஒரு ஒயர்ல நிற்கும் போது பறவைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படலை. அந்த லைட் எரியல பாருங்க. லைட் எரிஞ்சாதான் கரண்ட் வந்து அடிக்குன்னு அர்த்தம். பாருங்க, 2 கால் மாதிரி அமைப்பையும் நான் அந்த ஒரு லைன்ல வச்சிருக்கேன். ஆனால் லைட் எரியல. இப்போ இதே பறவை இன்னொரு லைன்ல ஒரு கால் வந்து ஒரு கால் வந்து ஒரு லைன்லயும் இன்னொரு கால் இன்னொரு லைன்லயும் இருக்கும்போது இந்த லைட் எரியுதான்னு பாருங்க. பாருங்க, இப்போ லைட் எரியுது. இப்போ இதுல ஒரு காலு, இதுல ஒரு காலு. இப்போ இந்த சிகப்பு கலர் எல்இடி வந்து எரியுது. எரியும் போது என்ன அர்த்தம்னா கரண்ட் வந்து அடிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நியூட்ரு ஒரு பேஸ் பட்டுச்சுன்னா கரண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகி இதில் நிற்கக்கூடிய என்ன நிற்கோ அதை வந்து லோடாக எடுத்துக்கிட்டு கரண்ட் வந்து பாஸ் ஆயிரும். கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு 3 வழி நான் சொல்லியிருக்கேன். அந்த வரைபடத்தில் இதுக்கு முன்னாடி டிவியில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நியூட்ரும் பேஸும் டச் ஆகுனா கரண்ட் வந்து ஷாக் அடிக்கும். இன்னொன்று வந்து பேஸும் டச் ஆகுனாலும் ஷாக் அடிக்கும். இன்னொன்று வந்து பேஸும் கீழே தர எர்த்தும் டச் ஆகுனாலும் கரண்ட் வந்து ஷாக் அடிக்கும். இந்த 3 வகையில தான் கரண்ட் ஷாக் அடிக்குது. இப்போ பறவை வந்து சும்மா ஒரு ஒயரில் நிற்கும் போது ஷாக் அடிக்காது. அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எலக்ட்ரான் நேராக போய்கிட்டு இருக்கோம். சப்போஸ் இதில் நின்று ரெக்கையோ ஏதோ படும், இன்னொரு ஒயரில் டச் ஆகிட்டு பறக்கும் போது அப்படின்னா கரண்ட் வந்து ஷாக் அடிச்சிடும். இப்போ பாருங்க, லைட் எரியுது. இதே பறவை வந்து 2 பறவை நிற்குது. 2 பறவை நிற்கும் போது பாருங்க, இப்போ 2 பறவை நிற்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பறவை பெரிய பறவை வந்து ஒரு லைன்ல நிற்குதா, அந்த சின்ன பறவை வந்து இன்னொரு லைன்ல நிற்குதா, அந்த 2 பறவையும் ஒரு வகையில டச் ஆகுது. இப்போ பாருங்க, எப்படியோ சப்போஸ் அது வாயுமோ இல்லைன்னா ரெக்கையுமோ ஏதோ ஒன்று அந்த பறவைக்கும் இந்த பறவைக்கும் டச் ஆகுனாலும் இங்கே பாருங்க, நான் கொடுத்துருக்க அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிட்டு எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பறவை வந்து நியூட்ரு பேஸ்ல நிற்கி, இன்னொரு பறவை வந்து சின்ன பறவை வந்து பேஸ் லைன்ல நிற்கி. இப்போ 2 டச் ஆகும்போது இந்த வழியா கரண்ட் அந்த பறவை வழியா இந்த பறவைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி 2 பறவையுமே உங்களுக்கு ஷாக் அடிச்சிடும். இப்போ பாருங்க, 2 பறவையும் நான் விலக்கி விடுறேன். விலக்கி விடும் போது உங்களுக்கு ஷாக் அடிக்கல. இப்போ ஒட்ட வைக்கும் போது பாருங்க, 2 பறவையும் ஷாக் அடிக்கும் பாருங்க. நான் ஒட்ட வைக்கிறேன். 2 பறவையும் டச் ஆக வைக்கும் போது உங்களுக்கு அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா எரியும், கண்டினியூ பெரியுதா. அப்போ வந்து 2 பறவையும் ஒட்டி இருக்கு. அதனால உங்களுக்கு லைட் வந்து ஏதாச்சும் சரியா பிடிக்கல. இப்போ தனியாக பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த லைட் எரியாது. இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்தந்த எலக்ட்ரான் லைன் வந்து நேராக போய்கிட்டு இருக்கும். எந்த ஒரு ரிட்டர்ன் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பறவைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதனால தான் பறவை வந்து உங்களுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைனில் வந்து பெரிய போஸ்ட் கம்பிலாம் பார்க்கும்போது இத்தனை பறவை இன்னைக்கு கரண்ட் அடிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். எலக்ட்ரான் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு அதுக்கு வழி இல்லை. அதனால உங்களுக்கு கரண்ட் வந்து பறவைக்கு அடிக்க மாட்டேங்குது. இப்போ 2 பறவை ஒட்டும் போதும் கரண்ட் அடிச்சிச்சு. இந்த சிங்கிள் பறவை இன்னொரு லைனில் பறந்து இன்னொரு ரெக்கையோ இல்லைன்னா காலோ இன்னொரு ஒயரில் பட்டாலும் கரண்ட் அடிச்சிருது. இதுதான் கரண்ட் அடிக்க பறவைக்கு காரணம்.
அது மேக்சிமம் கரண்ட் அடிக்காது. ஒரு சில நேரத்தில் இப்படி டச் ஆகிற டயத்தில் மாத்திரம்தான் கரண்ட் வந்து பறவைக்கு வந்து பாஸ் ஆகி அது வந்து இறக்கும் சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு இடையில வந்து பறவை வந்து சிங்கிள் லைனில் நிற்கிற வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பறவைக்கு வந்து 3 வகையில கரண்ட் அடிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று நியூட்ரு பேஸ் பட்டா, இன்னொன்று வந்து பேஸ் டு பேஸ் 2 பேஸ் பட்டாலும் அடிக்கும், இன்னொன்று வந்து எருத்து பட்டா அடிக்கும். எருத்து வந்து பறவைக்கு படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பறவை வந்து உசரத்தில் நிற்கி உயரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நிற்கி, எருத்து வந்து தர வந்து கீழே இருக்குது. அதனால எருத்து பட்டு கரண்ட் அடிக்க வந்து பறவைக்கு வாய்ப்பு இல்லை. 2 ஒயர் டச் ஆகி மாத்திரம்தான் கரண்ட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிதான் கரண்ட் வந்து பறவைக்கு அடிக்குது. சிங்கிள் ஒயர்ல நிற்கும் போது அடிக்காமையும் இருக்குது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளக்கமா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இந்த சின்ன ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி பறவைக்கு வந்து ஷாக் அடிக்கி அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை வந்து உங்களுக்கு விளக்க படமா உங்களுக்கு இதுக்கு முன்னூட்டி காமிச்சதை உங்களுக்கு நேரடியா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மூலம் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த காரணம் வந்து ஏசி லைன் அதாச்சும் அல்டர்னேட் கரண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டரியை தான் நான் யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கரண்ட் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஈபி லைன்ல வந்து இப்படி நம்ம தொட்டெல்லாம் பேச முடியாது, கரண்ட் கூடுதலாக வரும். அதனால அதை யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். நான் வந்து சின்ன ஒரு பேட்டரி லைனை வச்சு அதுக்கு சப்ளை கொடுத்து போஸ்ட்டுமா ரெடி பண்ணி நான் அந்த விளக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு முக்கியமான வேறொரு காணொலியிலையும் நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். இஎல்சிபி அடுத்தபடியாக நம்ம இஎல்சிபியை பற்றி உங்களுக்கு நேரடியாக அது எப்படி வேலை செய்யுது, அது பயன் என்ன, எப்படி ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மூலம் உங்களுக்கு அடுத்த காணொலி நான் வந்து போடுவேன். நம்ம சேனலில் வந்து பின்தொடருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து மீண்டும் மீண்டும் போட்டுக்கிட்டு இருப்போம். என்ன ஒரு டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கமெண்டில் ரீப்ளை பண்ணுவேன். மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.